ஹாய், வெல்கம் இன்ட்ரெஸ்டிங். ஸோ குரூப் 4 2024 இப்போ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தமிழ் கண்டிப்பா ஒரு 95 மார்க் போடலாம். 95 கொஸ்டின் மேல எடுக்கலாம். ஜிகேவும் ஈஸியா தான் இருந்தது. ஸோ எழுதுன எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ தமிழ் மட்டும் நான் கீ ஆன்ஸர் வந்து எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஓகேங்களா? 1, 2 மாறலாம். அண்ட் 2 கொஸ்டின் மட்டும் எனக்குமே டவுட் இருக்கு. அது யாராவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பார்க்கலாம். சரிங்களா? சரி. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எல்லாருக்குமே தெரியும் வந்தால். ஓகேங்களா? ஸோ வந்தவன்றது வினையாளனையும் பெயர். ஆனால் வினைமுற்று என்று வந்தால், வந்தான் அதுதான் வினைமுற்று. ஸோ ராமன் வந்தான். ராமன்றது வந்து எழுவாய். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அ எழுவாயை தொடர்ந்து ஒரு தொடர் வந்திருக்கு. அதனால எழுவாய் தொடர். ஓகே. ஆன்சர் வந்து எழுவாய் தொடர். ராமன் வந்தான்றது எழுவாய் தொடர். பெயரச்ச தொடர் போட்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ போட்டு இது எக்ஸாம் முடிஞ்சுச்சு இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து எழுவாய் தொடர். ராமன் வந்தான்றது. நீங்க வந்து வந்தான் வினைமுற்றுன்னு நெனச்சிடக்கூடாது. ராமன வச்சு தான் போடணும். ஒரு சென்டென்ஸ் தொடர்ந்து தான் போடணும். ஸோ எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் அதாவது 1, 3 1, 3, 4 முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது. ஓகேங்களா? அப்ப என்ன எதுகைனா, இது வந்து மேற்கதுவாய் எதுகை. ஏன்னா 1, 3, 4 அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கதுவாய் தானே. ஸோ ஆன்சர் வந்து மேற்கதுவாய். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். போன வருஷம் பாருங்க, போன குரூப் 4ல நனந்தலை உலகம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருந்தான். சிறிய உலகம். இந்த வருஷம் பாருங்க நனந்தலை உலகம், அகன்ற உலகம். இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்னு சொன்னது. ஓகேங்களா? அகன்ற உலகம். பழமொழியின் நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான். மானத்தை பணம் காக்கும். இதுதான் சரியான பழமொழி. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஒரு சிலர் சரியா போட்டுருக்கலாம். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனைச் சொல்லைக் கண்டறி. இதெல்லாம் ஈஸி தானே. மோனைச்சொல். நா, நற்றமிழ், நந்தவனம். ஸோ ஆன்சர் வந்து பி. இதெல்லாம் ஈஸி. தமிழ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஸ்டின கேட்டா எல்லாருக்குமே தெரியிற மாரி ஒரு கொஸ்டின கேட்டான். கேட்டுருக்காங்க. அப்படி தெரியலன்னா, அது யாருக்குமே தெரியாத மாரி அந்த கொஸ்டின கேட்டுருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல். இது என்னன்னா ஒற்றுமையின்மை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நேத்து லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தா மோஸ்ட்லி இலக்கணம் நெறைய கொஸ்டின் வந்து சரியா போட்டுறலாம். என்னோட கிளாஸ் சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா, நெறைய ஏன்னா நேத்து இதுல வந்த இலக்கணம் ஃபுல்லாவே நேத்து பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். ஓரளவு எல்லாமே கரெக்ட்டா போட்டுறலாம். மீனாட்சி சுந்தரம் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். மீனாட்சி சுந்தரம் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் கொஸ்டின் வரும். இந்த யாருக்கு தான் மீனாட்சி சுந்தரனார் ஆன்சரா வந்திருக்கும். ஸோ ஆன்சர் டி. செந்தமிழ் இலக்கண குறிப்பு, செம்மை கூட்டல் தமிழ், பண்பு தொகை, காவிய தரிசனம்னா தண்டி அலங்காரம் 12ஆம் நூற்றாண்டுல மாத்திருப்பாங்க. வடமொழியிலிருந்து தமிழ் மொழி. இது வந்து அணி இலக்கணத்த கூறுது. தெரியும் எல்லாருக்குமே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடார்கள். இது வந்து தெரியுமில்ல? இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். இது வந்து திருக்குறள் ஆச்சுல்ல, அந்த திருக்குறள் தான். ஓகேங்களா? ஸோ இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். ஆன்சர் வந்து பி தான். நெக்ஸ்ட் வந்து மரபு பிழைகளை நீக்குதல். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வரக்கூடாது. கூரை வேய்தனர். ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. கூரை வேய்தனர். ஓகேங்களா? ஆன்சர் ஏ தான். கூரை வேய்தனர். வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, தூங்கல் ஓசைன்னு தான் வரணும். ஸோ அங்க என்ன ஓங்கல் ஓசைன்னு குடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து டி. எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம். ஊக்கம்னாலே சோர்வு. ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் வந்து சோர்வு. நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. இது வந்து ஓடையில வரும்னு நெனைக்கிறேன். ஓடைப்பாட்டு அதுல வந்திருக்கும். அந்த ஓடை வந்து நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. ஓகேங்களா? ஸோ படமாடா கோயில் பகவர்க்கு 1 திருமலர் பாட்டு. பாடல் பயின்றுள்ள மோனை கேட்கலாம். படமாடா பகவர்க்கு 1, 1, 3 ஓகேங்களா? ஸோ 1, 3ன்னும்போது பொழிப்பு மோனை தான் வரும். அ இதுல லைனும் குடுத்துருக்கான். ஆனா சீர வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே பார்க்கணும். சீர வச்சு பார்க்கும்போது 1, 3 ஆன்சர் வந்து பொழிப்பு மோனை. இதுதான் ஆன்சரா இருக்கும். எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். ஸோ ஆர்டர் போடுறாங்க. ஸோ என்னன்னா கட்டளை வாக்கியம். ஓகேங்களா? எதிர்மறையா இருந்தாலும் எதிர்மறை செட் ஆகும். ஆனா இங்க எதிர்மறை ஆப்ஷன்ல இல்ல. ஸோ ஆன்சர் வந்து கட்டளை வாக்கியம். இமிலிசை, இம்மில்லிசை, இமிலிசை, முழங்கிசை இது 2மே என்னன்னா வினைத்தொகை தான். இமிலும் இசை, இமிலும் இசை, இமிழ்த இசை, அ இமிழ்கின்ற இசை அப்படின்னு சொல்லி காலம் கடந்த பெயரெச்சம். ஸோ ஆன்சர் வந்து வினைத்தொகை. நான் நேத்தே சொன்னேன். ஒரு வினைச்சொல், அதுக்கடுத்து ஒரு பெயர்ச்சொல் சேர்ந்து வந்தாலே என்ன போட்டுறலாம்? வினைத்தொகை போட்டுறலாம். ஓகேவா? ஸோ மல்லிகை சூடினால் என்பது மல்லிகைன்றது வந்து மல்லிகைன்றது ம் மல்லிகை மொத்தமா குறிக்குது. ஓகேங்களா? மல்லிகை பூவ குறிக்கிறதுனால இங்க வந்து பொருளாகு பெயர் தான். மல்லிகைன்ற பொருள குறிக்குது. ஸோ பொருளாகு பெயர். பயனில்லாத நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். ஆல்ரெடி பார்த்திருப்போம். பயனில்லாத கலர் நிலனம். படிக்காதவங்க தான் கலர் நிலம்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா? திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர். யாகாவர் ஆயினும் நாகாக்கா சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. ஸோ துன்பப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா, நாகை காக்காதவர் தான். நாவை காக்காதவர் தான். ஸோ ஆன்சர் வந்து டி வரணும். நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று அற்று. ஸோ ஓமையணி இது மாரி ஓகே வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல. ஸோ ஆன்சர் வந்து ஓமையணி தான். அற்று வந்திருக்கு டைரக்ட்டாவே போட்டுறலாம். எந்த ட்விஸ்டும் இல்ல. கீழ்க்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஔவையார் இது வந்து ஞானக்குரல். ஔவையார் வந்து ஞானக்குரல்னு சொல்லி ஒண்ணு இயற்றியிருக்காங்க. இது நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எதுலயோ பார்த்திருக்கேன். ஆன்சர் ஞானக்குரல்.
ஆனா புக்ல இல்ல. ஓகேவா? நன்னெறி வெற்றி வேர்க்கை வந்து யாருன்னு பார்த்தோம்னா, அதிராம பாண்டியார். நன்னெறினா சிவப்பிரகாசம் வருவார்ன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? சிவாச்சாரியார் வருவார்ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? பார்க்கலாம். கரை பொரு இலக்கண குறிப்பு தருக. ஆ கரை பொரு. கரையை பொரு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? கரையை பொரு. பொருனா மோதுன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? கரையை மோது அப்படின்ற மீனிங் குடுக்கும். ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தி எக்ஸ்ட்ராக்ட் சாங் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு சொல்லியிருந்தா ஜி.யு. போப். ஸோ அதனால ஆன்சர் வந்து ஜி.யு. போப். வளவன் எவா வானூர்தி. இதுவும் எங்கன்னா புறநானூறு தான். வளவன் பழைய புக்ல இருக்கு. வளவன் எவா வானூர்தி. அறிவியல் இத பத்தி சொல்லியிருப்பாங்க. புறநானூறு இந்நூலை தி 400 சாங்ஸ் ஃப்ரம் வார் அண்ட் விஸ்டம் பாருங்க. புறநானூற பேஸ் பண்ணி 3 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ யாரு? தி ஜார்ஜ் எல்லாட் 1999ன்னு நெனைக்கிறேன். 1999ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் இவரு. கிறிஸ்துவ வருகையை அறிவித்த முன்னோடி. இங்க தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அருளப்பனும் இருக்கு, யோவான் இருக்கு. அதாவது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வந்து யோவான். யோவானுக்கு வந்து தமிழ்ல வந்து என்ன பேர் வச்சோம்னா அருளப்பன். அதுவும் இந்த கதையில கருணையன் பேர் வச்சிருப்பாரு. நம்ம 10th புக்ல வரும் இல்லையா? அதுல கருணையன். அருளப்பன இன்னும் வேற என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, கருணையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியான ஆன்சர் யோவானும் வரும், அருளப்பனும் வரும். ஸோ இதுக்கு எப்படியும் கிரேஸ் மார்க் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து யோவான் இல்லன்னா அருளப்பன். 2 இதுல ஒண்ணு வந்துரணும். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா, கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யோவான். அது வந்து தமிழ்ல அருளப்பன்னு சொல்லியிருப்பாங்க. தேம்பாவணியின் பாட்டு. ஸோ குழப்பாதீங்க. அவங்களே ஆன்சர் குடுப்பாங்க பார்த்துடலாம். இது 2த்துல எது போட்டிருந்தாலும் சரிதான் வரும்னு நெனைக்கிறேன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா, அந்த தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா வளன். வளன் சூசை போன போன இதுலயும் கேட்டிருந்தான். சூசையப்ப முனிவன் கேட்டிருந்தான். இந்த வாட்டி வந்து வளன் கேட்குறாங்க. அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். நம்ம வந்துட்டாரா 10 நிமிஷம். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ நாடு. முத்தொள்ளாயிரம்ங்கிறது வந்து சோழ நாடு. உள்ள வந்து கதை சொல்லுங்க. அடுத்த ஆன்சர் வந்து சேரி மொழியே செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலநல மொழி. அதாவது இல்ல சேரி மொழின்னா என்ன உள்ளூர் உள்ளூர் மொழின்னு அர்த்தம் இது. ஓகேங்களா? ஸோ புலன். ஓகேவா? ஸோ புலன்ற இலக்கண குறிப்பு எங்க இலக்கியம் வந்து எதுல ஒரு இலக்கணம் வருதுன்னா தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் சொல்றது வந்து பல்லு தான். முக்குடர் பல்லு தான். அவங்க வந்து திருநெல்வேலி சேரி பாஷையில தான் பேசுவாங்க அந்த நூலே. ஸோ புலன் என்ற இலக்கணத்தின் புலன் என்ற வனப்பின் அடிப்படையில் அமைந்தது எதுன்னு பார்த்தோம்னா பல்லு. அதுதான் தொல்காப்பியம் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து பல்லு. சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம்னா தூது படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்து வந்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம், குடக்கூத்து, கும்பாட்டம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஆன்சர் வந்து குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோக கலையில முதல்ல அதாவது நிறைய பேர் வந்து சித்த மருத்துவம், சித்தம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து சித்தத்திலேயே யோகத்தை பத்தி பாடின ஒரே ஆள் யாருன்னா திருமூலர். உடம்பார் அழியார் உயிரின் அழியார் பார்ப்போம் இல்லையா? ஸோ யோக சமாதி உகந்தவர் சித்தரே. ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம் திருமூலர். ஓகேங்களா? யோக கலைகளை பத்தி சொன்னது திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக கும்பிட்டவர் கடுவெளி சித்தர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன்சர் டி. புலமை பெருங்கடல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர். இது எங்க இருக்குன்னா உவே சாமிநாதர் 12th புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 12th புக்ல சாமிநாதர் பத்தி கொடுத்துருப்பாங்க ஒரு படம். அதுல வரும் உவே சாமிநாதர் புலமை பெருங்கடல். ஓகேங்களா? உவே சாமிநாதர். ஸோ உவேசா. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோலாம் ஒரு மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஸோ காந்தி அடிகள் சொன்னதே நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் தான். அவரோட மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அதனால தான் மேடை பேச்சின் முன்னோடி திருவிக்கா. ஸோ ஆன்சர் சி. தமிழ் வடமொழியின் மகள் என்று தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்க ஆற்றல் பெற்ற மொழி. நம்மளோட 9ஆம் புக்லேயே இருக்கு திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து கால்டுவெல். தாதா சாஹேப் பல்கே விருது முதல் மொழி தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. ஸோ திரைப்பட கலையை பத்தி கலைகள் வருது இல்லையா? ஸோ அதனால திரைப்பட கலைகள் இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுவும் 12th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். திரைப்பட பத்தி ஒரு புக் இருக்கும், பாடம் அதுல வரும். நாடக கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி கலைஞாயிறு. ஸோ ஆன்சர் வந்து முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி நூலகம் தான். 11/22 அந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். இல்லைன்னா 1820 வரும். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக தோன்றும்னா கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி மூணுமே சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து டி இவை மூன்றும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து மூணுமே தான் செட் ஆகும். ஏன்னா கீழா நெல்லியும் சொல்லுவாங்க, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க. உப்பள தொழிலாளர் ஊர் வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். யாருன்னா நம்ம ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. வேருக்கு நீர்ன்றதுக்காக சாகித்ய அகாடமி 1973 வாங்கியிருப்பாங்க இல்லையா? அவங்க எழுதுனதான் கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளருக்கு. மீனவர்களை பத்தி எழுதுனதான் அலைவாய் கரைகள். தினத்தந்தி நாளிதழ். தினத்தந்தி நம்ம சிங்காரம் இது படிச்சிருப்போம்ல புயலிலே ஒரு தோனி 10ஆம் புக் 10வது பாடத்துல இருக்கும். அதை படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். சிங்காரம் வருவார். தினத்தந்தி நாளிதழ் பண்ணிட்ட தமிழ் படைப்பாளர் சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் திருவிக்கா எல்லாருக்குமே தெரியும். நேற்று பாராட்டியவர் திருவிக்கா. உலகின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகளை படமாக காட்டுவது. உலகில் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகள் அதான் என்ன சொல்றோம் நம்ம உலக உலக செய்தின்னு சொல்லுவோம் இல்லையா? செய்தி படம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து டி வரும், சி வரும்.
செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இது வந்து எனக்குமே டவுட் தான். இது யாருன்னு தெரியல எக்ஸாக்ட்டா. ராமையாவா, கல்கியா, கூப்பராவான்னு தெரியல. ஸோ 47வது யாராவது தெரிஞ்சா அத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி தான். அதனால தான் கலைஞாயிறு இவரு. ஓகேங்களா? மத்தவங்கலாம் யாருன்னு பார்த்தா கலாப்பிரியா, சுரதா இவங்கலாம் வந்து இலக்கியம். ஓகேங்களா? இலக்கிய கவிதை, புது கவிதைகளை சார்ந்தவங்க. பாவனார் வந்து தமிழ் மொழிக்கு. ஓகேவா? காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். என்னன்னா சிறுவன புதுப்பதி. அதுதான் வந்து அவர் வந்து அன்பாக நடந்து கொள்ள காரணம். ஹரிச்சந்திரன் நாடனா வாய்மை. ஆன்சர் வந்து இதுக்கு டி தான். சரிங்களா? சிறுவன புதுப்பதி நம்ம பழைய புக்ல இருக்கு. அலெக்சாண்டர் பெயின் இது வந்து 10வது புக்ல இருக்கு. 10வது புக்கு 9வது புக்கு இருக்கு பாருங்க. எனக்கு ஜான் செப்பர்ட் பேரன் ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அவர் தான் என்னது ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சது தானியங்கி. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சிக்கு வந்து 4 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஈஸியா போட்டுடலாம். ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னு பார்த்தா குறியீடுல மின்னாற்றம் நடிச்சிடுதல். ஸோ ஆன்சர் வந்து ஏ. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் வேந்தர் என்று அழைக்கப்படுவர் தான் உ.வே. சாமிநாதர். ஓகேங்களா? ஸோ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி.வை. தாமோதரனார் தான் வரும். 12th புக்ல சான்றோர்களை பத்தி அறிஞ்சு சொல்லி ஒவ்வொரு புக் பேக்லயும் ஒருத்தரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுல சி.வை. தாமோதரர் பத்தி கொடுத்துருப்பாங்க. அங்க இருக்கும் இது. 12th புக்ல இருக்கு. மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா ராஜாஜி கிடையாது. இது மாப்போசி படம் 10வதுல படிச்சிருப்போம் இல்லையா? சிற்றகல் ஒளி அதுல வரும். செங்கல்லுராய்னு இது ஒரு பேர் வரும். ஓகேங்களா? சோ அது தலைமை வைத்தவர் ராஜாஜி கிடையாது. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் வந்து மாப்போசி தான். சரிங்களா? சோ அப்போ கூற்று 2 மட்டும் சரி, 1 தவறு. ஆன்சர் பி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள திருவள்ளூர் தவச்சாலை யாருன்னு பார்த்தோம்னா ரா. இளங்குமரனார். ஓகேங்களா? ரா. இளங்குமரனார். பாவனார் நூல் நிலையமும் திருவள்ளூர் தவச்சாலையும் ரா. இளங்குமரனார் தான் அமைச்சிருப்பாரு. ஆன்சர் பி. ராசராச சோழன் கோயில் கட்டம் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராச சிம்மேஸ்வரம். நம்ம 2ஆம் நரசிம்மன் கட்டியிருப்பாரு. அதை பார்த்து தான் அதுக்கு ராச சிம்மேஸ்வரம் பேர் வச்சிருப்பாரு. அதை பார்த்து தான் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயில் வச்சிருப்பாரு. ஸோ ஆன்சர் டி. குந்தி தின்றால் குன்றும் கரையும். குன்றுனா பெரிய மலை. குந்தி தின்றால் அதாவது சோம்பேறித்தனமா உட்காந்த இடத்துல இருந்து சாப்பிட்டா குன்று கூட போயிடும், கரைஞ்சு போயிடும், அவளையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. அதாவது உழைக்காதவன்ட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடும். ஸோ ஆன்சர் வந்து பி. வேற எதுவும் செட் ஆகாது. ஆன்சர் பி தான். ஸோ ஈஸியா போட்டுடலாம். 55 பி. அகரவரிசை படுத்துக. ஸோ அகரவரிசை படுத்துனா ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். நமக்கு வந்து உயிரெழுத்து தான் முதல்ல வரணும். ஸோ ஊ வர ஒரே ஒரு ஆப்ஷன் பி. ஈஸியா போடலாம். ஆன்சர் வந்து பி. மனக்குரங்கு. சோ நான் சொல்லியிருக்கேன். இங்க வந்து ஓமை வந்து ஃபர்ஸ்ட் வந்தா அது ஓமை தொடர், ஓமை தொகை. ஓமை வந்து 2வதா வந்தா உருவகத்துடன் நேத்து கூட சொன்ன கிளாஸ்ல. சோ ஆன்சர் பாருங்க குரங்கு, மனக்குரங்கு. மனசு வந்து குரங்க போல என்ன பண்ணுது அங்கங்க அலையுது. அப்போ குரங்குன்றது வந்து ஓமையா கொடுத்துருக்கான். அது 2வதா கொடுத்துருக்கான். ஓமை 2வதா வந்தா ஆன்சர் உருவகம் ஈஸி. நேத்து கவனிச்சிருந்தவங்கள கரெக்டா போட்டுருக்கலாம். சோ ஆன்சர் வந்து ஏ. பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், பறவை. கடல், பறவை. பறவைனாலும் கடல் தான் அர்த்தம். ஆளினாலும் கடல் தான் அர்த்தம். கடல். சோ இந்த ஆறுன்றது மட்டும் வேற மீனிங். சோ ஆன்சர் வந்து டி. பிழை திருத்தம். மயில்னா அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். சோ ஆன்சர் வந்து சி. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி. வாழைப்பழத்தோல் அதாவது தோல்ன்றது பொது பெயர். வாழைப்பழத்தோல் அப்படின்னும் போது சிறப்பு பெயரா வரும். ஸோ வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ அங்க கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லினம் மிகும். ஸோ இது இங்க வந்திருக்கணும். அடுத்தது சறுக்கி ஏழை கிழவன். ஏழை கிழவன். கிழவன்றது பொது பெயர். ஏழை கிழவன் சிறப்பு பெயர். ஸோ இரு பெயரொட்டு பண்பு தொகை இங்கேயும் வரும். வியாழக்கிழமை. இங்க யா இக்கு வரல அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து காலப்பெயர். காலப்பெயர்ல வந்து என்ன வரும், காலப்பெயர் தானே. வியாழக்கிழமைன்றது காலம். காலத்தை குறிக்கிற இடத்துல என்ன வரக்கூடாது, இப்போ இக்கு வல்லினம் மிகக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். சரிங்களா? நிறைய பேர் சி போட்டிருந்தீங்கன்னா தவறு. ஆன்சர் வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். காலப்பெயர் ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. 60வது. 61 பிறவினை சொற்களை கண்டறிய. பிறவினாலே என்னன்னா வருவித்தான். வி பி வரும். வருவித்தான், திருத்தினான். நான் வந்து இன்னொருத்தனை வர வச்சேன். சோ வருவித்தான். திருத்தினான், இன்னொருத்தனை திருத்தின. சோ பிறவினை. சோ ஆன்சர் வந்து சி. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ ஆன்சர் வந்து செய்வினை. ஓகேங்களா? ஸோ செய்வினை தான் ஈஸி. செயல்பாட்டு இல்ல, எதிர்மறை இல்ல, விளைவு தொடர் இல்ல. ஸோ ஆன்சர் பி போட்டலாம். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆப்ஷன் எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஆன்சரா வரணும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு. இங்க பாருங்க, இங்க என்ன மாறுதுன்னா இதுவே மாறுது. இங்க பெருக்குதல் இருக்கு, இங்க பெறுவது இருக்கு. சோ இது வரக்கூடாது. சோ ஆன்சர் வந்து பி. கொஸ்டினோட பேட்டர்ன் மாறக்கூடாது. சோ ஆன்சர் பி தான் வரும். அகரவரிசைப்படுத்த. கேழ்வர், புளிக்கும், நசை, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர். சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கா வரிசை தான் வரும். நீங்க என்ன போட்டக்கூடாது, சாவ போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் கா வரிசை. எல்லாமே உயிர்மை எழுத்து தான் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் கா வரிசை. காலக்கே
அடுத்தது வந்து காக்கு அடுத்து சா, ஓகேங்களா. அடுத்தது நா, அடுத்தது நசையி நல்பது இருக்கு இல்லையா. இதுலயுமே இதுலயுமே கூட என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் நாக்கு அடுத்து, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், ரெண்டாவது எடுத்து போகணும். சா லா, இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னா நசை தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது நல்குவர் பொலிக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். நம்ம ஆல்ரெடி சொல்லணும் இல்லையா, இது வினை எச்சம், இது பெயர் எச்சம், இது வந்து வினை முற்று, இது வந்து என்னது வினையால் அணையும் பெயர். ஸோ தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. மலர் வீட்டுக்கு சென்றால். சென்றாலோட வேர்ச்சொல் என்ன? செல். அவ்வளவுதான், ஈஸி. ஓகேங்களா. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. சூழ். சூழ்னா என்ன அர்த்தம்? கருப்பு. நம்ம இது சொல்லும் இல்லையா, சூலகப்பை, மகரந்த சேர்க்கை, சூலகம் அப்படிலாம் நம்ம சொல்லும் இல்லையா. ஸோ சூழ்னால என்னத்த? கருப்பம். ஓகேவா. சூழ். சூழ்னா சுற்று, சூழ்ந்து, இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுமா. சூழ்னா சுற்று. சூழ். இந்த சூழ்னா சூளுரை. சபதம் சொல்லும் இல்லையா, சூளுரை. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். சூளுரை சருக்கம் பாஞ்சாலி சபதம் கூட வரும் இல்லையா. ஸோ ஆன்சர் ஏ. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் பிழையற்ற தொடரா. ஸோ பாருங்க, எங்கள் ஊரில் புலவர்கள். புலவர்கள்னா வந்தார்கள் வரணும். ஸோ இதுவும் தப்பா இருக்கு. வந்தார்கள் வரணும், இதுவும் தப்பு. எங்கள் ஊரில் புலவர் இருவர். இருவர் வாழ்ந்தது வரக்கூடாது. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் சரியான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ. கீழ்காணும் சொல்வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். ஆமா, நாகரிகம் கருதி சொல்லுவோம் இல்லையா, அத வந்து வெளியில வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தா கால் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடக்கரடக்கல். மங்களகரமான சொற்களை மாற்றி, அதாவது மங்களம் இல்லாத சொற்களை மாத்தி மங்களமான சொற்களை பேசினாதான் அது மங்களம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாத்தி சொல்லியிருக்காங்க, அப்ப தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம். ஆமா, ரெண்டு சரி. அப்போ 1 3 சரி, 2 தவறு. எங்க இருக்கு? ஆன்சர் பி. ஓகேவா. நெக்ஸ்ட். வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை எல்லாருக்குமே தெரியும். பொருத்தமான இது வந்து தெரியும். முல்லைப்பட்டினம், நப்பூர்னார், காசி காண்ட மதிவீரம் பாண்டியார். ஸோ ஆன்சர் வந்து பி. ஐ என்னும் ஒரு எழுத்துனா அரசன். நேற்று இந்த கொஸ்டின் நேற்று லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த கொஸ்டினை பார்த்தோம். ஐனா ஒரு தலைவன். பிக்சன். பிக்சன் என்னன்னா புனைவு. புனைவு கதையை நம்ம சொல்லலாம். நீயே பிக்சன் பண்ணி ஏதோ சொல்றதா கதை கட்டுறோம் இல்லையா. ஸோ அதுதான் புனைவு. ஸோ ஆன்சர் வந்து பி. கத்தும் குயிலோசை. குயில்ன்றது கத்தாது, குயில்னா கூவும். ஸோ இங்க என்ன வந்திருக்கு? மரபு மரபு பிழை வந்திருக்கு. ஆனாலும் பாரதியார் பண்ணாலும் இது வலுவமைதியா எடுத்துப்போம். ஸோ ஆன்சர் மரபு வலுவமைதி சி. புக்ல தான் இருக்கு. மணிமொழி கோவை. இது ஈஸி தான். ஓகேங்களா. இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். மணினா என்ன? நான்மணி கடிகை. மொழினா முதுமொழி காஞ்சி. கோவைனா ஆசார கோவை. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. கொஸ்டினை பார்த்து ஈஸியா போட்டுக்கலாம். 17 என்றால் என்ன? 17 கீழ்கணக்கு, 17 மேல் கணக்கு, 18 11 11 கிடையாது. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். படிச்சிருப்போம். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இது எங்க வரும்? இது வந்து ராவண காவியம். ராவண காவியம் படிச்சிருந்தா தெரியும். பூனா வந்து இங்க வந்து பூக்கள் கிடையாது. பூனா நாகனவாய் பறவைகள். ஓகேங்களா. நாகனவாய் பறவைகள் தான் இங்க என்ன சொல்றாங்க? பூவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உத்தரகாண்டம் ஒட்டகுத்தர். ஓகேங்களா. உத்தரகாண்டம் எழுதியதும் ஒட்டகுத்தர். அப்புறம் இதான் கம்பராமாயணத்தின் 7வது காண்டமா அமையும் இல்லையா, தக்கையாக பரணி ஒட்டகுத்தரம். பாடை மாக்கள். இது எங்க வரும்? பாடை மாக்கள் மணிமேகலை. மணிமேகலை வந்து பழமொழி பேசும் மாக்கள். ஸோ பழமொழி பேசும் மக்கள் தான் பாடை மாக்கள் சொல்லுவாங்க. மணிமேகலையில் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி. மணிமேகலை இதெல்லாம் ஈஸியா போட்டு. மணிமேகலை, சீத்தலை சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேர்க்கிறார். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து முடிகெழு வேந்தர் மூவருக்கு முடியுதுன்னா சிலப்பதிகாரம் தான். ஏன்னா 3 அரசர்களையும் அதுதான் வந்து மெர்ஜ் பண்ணும். ஓகேங்களா. சோழ சேர பாண்டியனை மெர்ஜ் பண்ணும் இல்லையா. ஸோ சிலப்பதிகாரம். ஓங்கு தன் தன் பனை சூழ் நீப்ப வனத்தை நீத்து ஒரு போதினும். யாரு? நம்ம இவரு இடைக்காடனர் வந்து போயிருப்பாரு. இவரு முறையிட்டு சிவன் கிட்ட. கடம்பவனம் திருவிளையாடல் இருக்குது. ஆன்சர் ஏ. ஈஸி தான். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. எவ்வளவு ஈஸியா கேட்டுருக்காங்க. ஒரு கொஸ்டின் தெரிஞ்சா எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. குயில் பாட்டு தெரியலன்னா அது எல்லாருக்கும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே நாலு என தொடங்கும் இரட்டுற மொழிதலின் பாடலாசிரியர். உங்களுக்கு ஆன்சரே தெரியலாம் கூட நீங்க யாரை போட்டு சொல்லலாம்னா கவி காலமேகத்தை போட்டு சொல்லலாம். ஏன்னா இரட்டுற மொழி பாடுதல் வல்லவர் யாரு? காலமேகம் தான். சரிங்களா. சரியான ஆன்சரும் காலமேகம் தான். இது வந்து 11th 12th புக் பேக்ல எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான். புக் பேக் பின்னாடி. ஸோ அதுதான் புக் பேக் எல்லாம் நல்லா பார்க்க சொல்லிச்சு. ஸோ ஆன்சர் வந்து கவி காலமேகம். சரியானதே கண்டது. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். இல்ல சிவகாமியின் சரிதம் தான் வரும். ஓகேவா. சோ அப்ப இது தவறு. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது சரி. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததா? வெண்பா கிடையாது, ஆசிரியப்பா. அது 3 தவறு. நன்னன்மேல் தமிழ் முதல் பா வடிவ நாடக நூல். அப்போ 2ம் 3 2 4 மட்டும் தான் சரி. ஆனா அப்படி ஆப்ஷனே கிடையாது. சோ வந்து இது கிரேஸ் மார்க் கொடுத்தே தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி 2ம் 4ம் சரின்னு ஆப்ஷனே கிடையாது. அனைத்தும் சரி கொடுத்துருக்கான். ஒண்ணு பாருங்க, மனோன்மணியம் எல்லாத்துலயும் சரின்னு கொடுத்துறான். அதாவது கிளை கிளை சிவகாமியின் சபதம்னா 1 எல்லாத்துலயும் சரின்ற மாதிரி வருது. சோ இது கண்டிப்பா தவறு. 2 4 மட்டும் தான் சரியா வரணும். ஓகேங்களா. ஆப்ஷன் தப்பு. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நம்மாழ்வார். திருச்சந்த விருத்தனாதான் திருப்பானாழ்வார். திருவிருத்தம், திருவாய்மொழி இதெல்லாம் யாரா? நம்மாழ்வார்.
திருக்கேதாரபதிகம் நம்ம புக்ல படிச்சோமே, சுந்தரர் ஓகேங்களா, சுந்தரர் நம்பியாரூரார் அவர்தான். மார்கழி திங்களில் திருமால், மார்கழி திங்கள ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க, மார்கழி திங்கள்ல எழுந்து அவங்க தோழிகளை எழுப்புவாங்க இல்லையா, ஸோ ஆன்ஸ் வந்து திருப்பாவை. ஆண்டாள் பாடினதான் திருப்பாவை. ஸோ ஆன்ஸ் வந்து திருப்பாவை தான். தமிழ் பெருங்காவலர், தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு என 173 பட்டங்களை பெற்றவர் யாருன்னா தேவநாய பாவனர் தான். ஸோ ஆன்சர் தேவநாய பாவனர் பழைய புக்ல இருக்கு. திருக்குறள் பழைய புக்ல நீங்க படிச்சுதான் தெரியும், அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இச இலக்கண பெட்டகம், இலக்கிய செம்மல் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. 91 திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் யாரு, காந்தியடிகள் தான். ஏன்னா அவர் தான் அந்த டைலாக் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. திருக்குறளை நேரடியா படிக்கிறதுக்காக தான் நான் தமிழை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஏன்னா நம்ம ஓமை கவிஞர் சுரதா. இவர் தான் வந்து அவரோட தலை மாணவர்ல ஒருவர் ஓகேங்களா, கவி சுரதா. ஸோ ஆன்சர் வந்து சுரதா வரணும். பகுத்தறிவு கவிஞர்னா உடுமலை நாராயண கவி, எல்லாருக்கும் ஈஸி தான். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்க நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டதர்சியின் உருவங்கள் கண்டிப்பா எனக்கு தெரியல இதை நான் எங்க படிச்சோம், படிக்கவும் இல்லை. ஆனா 11th 12th தான் இல்ல சிறப்பு தமிழ் ஏதாவது இருக்கான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா 95வது வருஷத்துக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. அக்ஷரபியாசம், அக்ஷரனா எழுத்து, வித்யானா கல்வி, இதை வச்சே போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. 12th புக்ல நம்ம ஊவேசா படம் படிக்கும்போது வந்திருக்கோம். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானம் உண்டுன்னு சொன்னது வந்து தேவநேய பாவனர். ஈஸி தான். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை ஓகேங்களா. இது படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. நாடகமோ கதையோ கட்டுரை இது படிச்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் போட முடியும். எங்க இருக்குன்னா 12th புக்ல இருக்கு. இது மட்டும் சிறப்பு தமிழ் 12th புக்ல இருக்கு. எப்படிதான் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. ஆன்சர் வந்து எங்க இருக்குன்னா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை ஓகேவா. ஸோ நிறைய பேர் இது படிச்சவங்களால மட்டும் சரியா போட்டுக்க முடியும். தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், எல்லாரும் தெரியும். பகுத்தறிவு கவிஞர்னா உடுமலை நாராயண கவி. ஸோ ஆன்சர் டி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை தான். இதில் தவறானது வந்து இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து இது வரும், திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் அதுதான் வரும், மும்பை கொடுத்துதான். ஸோ இதுதான் தப்பு ஓகேவா. கொல்கத்தா தேசிய நூலகம், முதன்மை நூலகம், பெரிய நூலகம் எல்லாம் ஒன்று தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஸோ எவ்வளோ மார்க் எடுத்து முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா தமிழ்ல நல்லா பண்ணியிருந்தா, மேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க தயவு செய்து. முடிச்சுட்டு அப்படியே விடாதீங்க. அப்புறம் குரூப் 2 வருது, அப்படியே கண்டினியூ பண்ணீங்களா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ பை நியோ.